Hi viewers, welcome to Shakti Vlogs. இன்னைக்கு ஆக்சுவலா கிறிஸ்மஸ் டே, அதனால உங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன், லஞ்ச் ப்ரிப்பரேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிபி மட்டன் பிரியாணி, சிக்கன் கறி அண்ட் எக் மசாலா, அப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம், ரைத்தா அதெல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி நான் பாங்க இன்னைக்கு வீடியோ. அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ். வீடியோக்குள்ள போகலாமாங்க? ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு மட்டன் பிரியாணி வந்து நான் 1 part என்கிட்ட இருக்கு. அந்த 1 partல தான் இன்னைக்கு நான் வந்து மட்டன் பிரியாணி பண்ண போறேன். இந்த 1 part குக்கர்ல பாத்தீங்கன்னா பிரியாணிஸ் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப சூப்பரா வரும். ஸோ இதுல ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரீ ஹீட் பாத்தீங்கன்னா சாட்டை பண்ற மோட்ல வந்து ப்ரீ ஹீட் வந்து ஒரு 10 minutes வச்சிருக்கேன் நான். 10 minutesக்குள்ள 1 minute வந்து இந்த பாட் வந்து நல்லா ஹீட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் போட்டு சாட்டை பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இப்போ இந்த பாட்டு வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். யூஸ்வலாங்க சம் பீப்புள் வந்து பிரியாணி யூஸ் பண்ணும்போது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா மட்டன் பிரியாணிக்கு வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பட் ஆனா வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணல, ஆலிவ் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த அளவு எண்ணெய் இப்போதைக்கு போதுமானது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, இந்த பே லீவ்ஸ் லைட்டா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பே லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அன்னாச்சி பூ ஆட் பண்ணல, பட் ஆனா நான் வந்து சின்னமன் ஆட் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளவுஸ் கிராம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒரு 4 pieces ஆட் பண்றேங்க. 1 2 3 4. ஓகேவா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சோம்பு, ஃபென்னல் சீட், இந்த ஃபென்னல் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். ரிமைனிங் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து பெப்பர் இருக்கு, ஹோல் பிளாக் பெப்பர் இருக்கு, கார்டமன் இருக்கு, சின்னமன் இருக்கு, அப்புறம் வந்து அன்னாச்சி பூ இருக்கு, 3 கிளவுஸ் இருக்கு, அண்ட் பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம் இருக்கு, ஃபெனல் சீட்ஸ் இருக்கு. இந்த ரிமைனிங் உள்ள திங்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறேன்னா லைட்டா ரோஸ்ட் பண்ண போறேன். ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பவுடர் பண்ண போறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி சில்லி பவுடர் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலா வந்து பிரியாணி மசாலா வந்து இதை நான் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேங்க. சூடு ஆயிடுச்சு. இதை நம்ம ஆட் பண்ணிடலாம், போட்டுடலாம். இது என்ன பண்ணலாம்னா இது லைட்டா நான் வந்து ஆக்சுவலா இந்த சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி எல்லாம் நான் யூஸ் பண்ணல. பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேன் வந்து செராமிக்கு. ஸோ நம்ம வந்து பெட்டர் இந்த மாதிரி வுட்டு, இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கிராச்சஸ்லாம் இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா சோம்பு ரொம்ப கம்மியா இருக்குங்க, கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா பெப்பர் தாங்க அதுக்கான காரம். நம்ம வந்து பிரியாணிக்கு, அது மட்டன் பிரியாணிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிளாக் பெப்பர் வந்து போடும்போது அந்த ஸ்பைசஸ் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ வந்து அதுவும் இல்லாம பிளாக் பெப்பர் வந்து நல்ல த்ரோட்டுக்கு, கோல்டுக்கு எல்லாமே ஒரு நல்ல மெடிசின்.
ஓகேங்க, இது வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம போட்ட ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பைசஸ், அது வந்து கொஞ்சம் ஓரளவு ரோஸ்ட் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆனியன் பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ், மீடியம் சைஸ்ல 5 நம்பர்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுருங்க. ஹை டெம்பரேச்சர்ல தான் வச்சிருக்கேன். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு லோ டெம்பரேச்சர், இன்னொன்னு வந்து ஹை டெம்பரேச்சர். நான் வந்து ஹை டெம்பரேச்சர்ல வச்சுதான் நான் வந்து சாட்டே பண்ணிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மிதமான சூட்ல வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை ரோஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த லோ டெம்பரேச்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகுட்டுங்க, அன்டில் கோல்டன் ஃப்ரை. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்ன கட் பண்ணி வச்சிருக்கேன்னு. இது வந்து இஞ்சி, இது வந்து பூண்டுங்க. ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலா இவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து சிக்கன் கறிக்கும் மட்டன் கறி அதுக்கெல்லாமே தேவை, இவ்வளோ தேவை. நம்ம எப்பவுமே நான் வெஜிடேரியன் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கு, அண்ட் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுங்க. பாருங்க, இந்த ஆனியன் வந்து கோல்டன் ஓரளவு கொஞ்சம் எண்ணெயில வந்து வதங்கிடுச்சு. கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதையும் பாத்தீங்கன்னா அந்த நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, பெப்பர், சின்னமன், கார்டமன், கிளவுஸ் அண்ட் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான். இதுதான் ஆக்சுவலா மசாலா. அண்ட் இஞ்சி பூண்டும் பேஸ்டா எடுத்து வச்சுட்டேங்க. பாத்தீங்கன்னா இது வந்து 1 கிலோ மட்டன் இருக்கும். இந்த 1 கிலோ மட்டனையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 1 by 1 என்னென்ன அடுத்தடுத்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஓகே, இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். ஒரு 3 ஸ்லைஸ்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் நான். ஒரு 3 துண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் லைட்டா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான் இதுல வந்து டைம் செட் பண்ணிருந்தேன் இந்த ஹை டெம்பரேச்சர் சாட்டேக்கு. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். குக்கிங் டைம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ். ஸோ 10 மினிட்ஸ் வச்சிருக்கேன் நான். வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹை டெம்பரேச்சர் சாட்டையில வந்து குக் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் டெம்பரேச்சர் ஆகட்டும். ஆக்சுவலா இது வந்து நல்லா ஒரு கோல்ட் ஆயிடுச்சு. லைக் கோல்டு இல்ல, ஹீட் இல்லாம இருக்கு. இதெல்லாம் காமெடி கிடையாது ஏன் பாவா. இதை கட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. ஆனியன் வித் ஆனியனோட இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஹை டெம்பரேச்சர் வந்துருச்சு, நல்லா ஹீட்டா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலா நல்லா நான் நிறைய பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. இதுவும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு எண்ணெயில வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஆயில் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க சாட்டே பண்ணும்போது ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த எண்ணெயில அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போகுனா கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான். போதுமானது, போதும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த பாட்ல வந்து அந்த ஆனியன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அடியில வந்து ஸ்டிக் ஆகுது. அந்த ஸ்டிக் ஆனது வந்து கலர் வந்து ப்ரௌன் கலர்ல சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இதுதாங்க டைம். இந்த இஞ்சி பூண்டு ராஸ்மெல் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுத்து ஆட் பண்ண போற ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா டொமேட்டோ. ஆக்சுவலா இதுல வந்து 5 நம்பர்ஸ் டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு மட்டன் பிரியாணிக்கு 5 நம்பர்ஸ் தேவை கிடையாது. 5 நம்பர்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் தேவை கிடையாது. இதுல வந்து ஒரு 1.5 தக்காளி, அது வந்து அந்த தக்காளி அளவு போதுமானது. எனக்கு ஸ்பூன்ல ஓரளவு கணக்கு தெரியும். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட, ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணா போதும். யூஸ்வலா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு டொமேட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு அந்த தக்காளியோட டேஸ்ட் இருந்தா நல்லா இருக்குமே நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க டொமேட்டோவை அவாய்ட் பண்ணிக்கோங்க, பெஸ்ட். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த டொமேட்டோ பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஆகட்டுங்க. 1 நிமிஷத்துல இந்த டொமேட்டோஸ்லாம் நல்லா வந்து அந்த ஆனியனோட சேர்ந்து ஸ்மாஷ்ட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா டொமேட்டோஸ் ஓரளவு நல்லா வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்ண போறேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அந்த பெப்பர் ஆட் பண்ண போறேன்னு. ஸோ அது இல்லை, இப்போ வந்து சில்லி பவுடர் ஒரு கொஞ்சம் லைட்டா ஒரு சில்லி பவுடர் டேஸ்ட் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். இதுக்கப்புறமா வந்து நான் மட்டன் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கு ஓரளவு மட்டன் வந்து ஆயிலேயும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த பெப்பரை வந்து ஆட் பண்ண போறேன். ஏன்னா மட்டன் போடுறதுக்கு முன்னால இந்த பெப்பர் பவுடரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து கசக்கும். அந்த பிரியாணி வந்து ஃபைனலா அதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவு கசப்பு தட்டும். அதனால வந்து இந்த பிளாக் பெப்பரை நான் இப்ப ஆட் பண்ணல. மட்டன் போட்டு நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதை நான் ஆட் பண்ண போறேன். ஓகேங்க, இந்த சில்லி பவுடர் வந்து ஓகே ஓரளவு எண்ணெயில கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஆனியன் டொமேட்டோஸோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு சில்லி பவுடர். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மட்டன் பீசஸை நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் கை வாஷ் பண்ணிக்கிறேங்க. பீசஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நல்லா ஒரு கிளறிக்கலாம். அந்த மசாலாவோட ஆனியன், டொமேட்டோ, சில்லி பவுடர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், இது எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மட்டனுக்கான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ராக் சால்ட் தான் இப்ப நான் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் மட்டனுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நீங்க உப்பு ஆட் பண்ணா மட்டும்தான் அந்த உப்போட டேஸ்ட் வந்து அந்த மட்டனுக்குள்ள நல்லா போய் மிக்ஸ் ஆகி அந்த உப்போட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும் மட்டன் பீசஸ் தனியா நம்ம எடுத்து சாப்பிடும் போது. இது கொஞ்சம் எண்ணெய் அப்படியே வதங்கட்டுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட விட்டுருங்க. அப்பதான் வந்து அந்த லைக் அந்த நம்ம மட்டனை லைட்டா அந்த எண்ணெயில வதக்கி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆக்சுவலா ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மட்டன் வந்து வதங்குறதுக்காக, எண்ணெயிலேயே வதங்குறதுக்காக நாங்க வந்து விட்டுருந்தேங்க. இப்ப நல்லாவே வதங்கிடுச்சு. 5 மினிட்ஸ், மோர் தென் 5 மினிட்ஸ் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லாவே லைக் நல்லாவே அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ண போறேன். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்து தான் வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட மட்டனோட. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி புதினா கொத்தமல்லி தலை இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ஆட் பண்ண போறேன் நான். ஸோ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி இருக்குங்க. ஒரு பஞ்சில் ஒரு கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா புதினா இருக்கும். அந்த அளவு போதுமானது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். 2 இல்லைன்னா 3 போட்டுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்றோம். கையிலே வலிச்சு விட்டுக்கணும். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலா நம்ம போட்டிருக்கிற காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு. பத்தலாட்டினா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பெப்பரோட ஸ்மெல்லாம், பெப்பரோட அந்த காரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஓகே, போதுமானது இந்த இதுக்கு காரம். ரைஸ் போட்டாலுமே கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ தேவை கிடையாது எக்ஸ்ட்ரா காரம் போடுறதுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆக்சுவலா இந்த தடவை நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு 4 கப் ஆஃப் ரைஸ் வந்து ஆட் பண்ண போறேன். 4 கப் ஆஃப் ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கப் ஆஃப் தண்ணி வந்து போதுமானது. ஓகேவா? ஸோ அதை அந்த தண்ணியை வந்து நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆட் பண்ணி இந்த மட்டனை மட்டும் ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து இந்த 1 பாட் குக்கர்ல வேக வச்சிடலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா அதுல 4.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்ல பாத்தீங்கன்னா 4.5 கப் எடுத்திருக்கேன். ஸோ 4.5 கப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7 கிளாஸ் தண்ணி வந்து போதுமானதா இருக்கும். ஆல்ரெடி தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சிட்டேன்.
கவுண்ட் பண்ணிக்கோங்க வேணும்னா. 2 3 4 5 6 7. ஆக்சுவலா 7 கப் தேவைதான். ஏன்னா மட்டன் நல்லா வேகணும் இல்லையா? ஸோ மட்டன் வந்து வேகிறதுக்கு தண்ணி வந்து அதுவே கொஞ்சம் எடுத்துக்கும். எடுத்தது போக தான் மிச்ச தண்ணி இருக்கும். அந்த ரிமைனிங் தண்ணியில மட்டன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபைனலா இந்த ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் போல நம்ம குக்கர்ல வேக விட்டோம்னா பிரியாணி அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பர் பிரியாணி ரெடி ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில மசாலா மட்டன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த லிட் இருக்கு இல்லையா, அந்த லிட்டை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மோட்ல வைக்கலாம்னா, இப்போ இது வந்து ப்ரெஷர் குக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் குக்குல இதை கேன்சல் பண்ணிடுங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஹை டெம்பரேச்சர் சாட்டே மோட்ல இருக்கு. இதை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரெஷர் குக் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் குக் மோட்ல வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து நான் யூஸ்வலா ஒயிட் ரைஸ் வச்சேன்னா ஒரு 10 மினிட்ஸ் தாங்க வைப்பேன். பட் இது வந்து நல்லா மட்டன் வந்து குக் ஆகணுன்றதுக்காக நான் வந்து 20 மினிட்ஸ் வச்சிருக்கேன். நம்ம இப்போ ஆல்ரெடி இருக்கு, ஸோ 20 மினிட்ஸ் இருக்கிறதுனால இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து மட்டன் வந்து ப்ரெஷர் குக்கர்ல குக் ஆக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரைஸ் வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு இது 20 மினிட்ஸ் ஆகுது இல்லையா, அந்த 20 மினிட்ஸ் கிட்ட இதை வந்து நல்லா ஊற வைக்கலாம். இப்ப நான் சிக்கன் கறி பண்ண போறேன். ஸோ பண்றதுக்கு நான் அடுப்பு ஆக்சுவலா இந்த பேன் வச்சுட்டேன். நான் பேன் நல்லாவே ஆக்சுவலா சூடு ஆயிடுச்சு. ஸோ நல்லா பேன் சூடு ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். போதும், கொஞ்சம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்பாசி போட்டுக்கலாம். இந்த கல்பாசி ஆக்சுவலா வந்து நல்ல வாசனை கொடுக்கும். அந்த வாசனை மூலியமா நல்லா நம்ம டேஸ்ட் நல்லா நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால நம்ம ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப கசந்துடும். ஸோ அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம். சும்மா ஒரு பூ அளவுக்கு போட்டுக்கலாம், இதுவே போதும். அதுக்கப்புறமா இந்த பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெருஞ்சீரகம் கொஞ்சம் போல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கீரி வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகாவை ஒரு 3 நம்பர் சேர்த்துக்கலாங்க. அந்த பச்சை மிளகால இருக்கிற ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட். அதுல இருக்கிற ஸ்பைசஸ் டிஃப்ரெண்ட். அதுல இருக்கிற ஸ்பைசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனாலதான் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஓரளவு எண்ணெயில வதங்க விடுங்க. வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டா போதும். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இதையும் நல்லா எண்ணெயில வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இல்லாட்டினா அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த பாட்ல வந்து ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ நல்லா இது ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அந்த ராஸ்மெல் போறது வந்து உங்களுக்கே தெரியும். எப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம குக் பண்ணும்போது உங்களால அந்த ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் போடுற இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல்லுக்கும் ஆஃப்டர் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லையும் நமக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கான டிஃப்ரென்சியேட் நம்மளால பண்ண முடியும்.
அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு வேற ஸ்மெல், அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லையும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வேற ஸ்மெல் கொடுக்குது, நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் அதிகமா சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அளவு கிரேவி கிடைக்கும். ஸோ அந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிக்கன் பீசஸே உங்களுக்கு முடிஞ்சு போனாலும் தீந்து போனாலுமே கூட அந்த கிரேவியை வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து லைக் ஒரு நெக்ஸ்ட் டைமோ எடுத்து நம்ம அந்த கிரேவியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆக்சுவலா சைட் பை சைடா நிறைய ஒர்க் இருக்குங்க. ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா எக் வந்து பாயில் ஆயிட்டு இருக்கு. அனதர் ஒன் சைடு பாத்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான புளி வந்து நான் வந்து ஊற வச்சிருக்கேன் நானு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மட்டன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் கறி பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஸோ அங்கேயும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ நல்லா அது வந்து நல்லா சாட்டே ஆகட்டும். எண்ணெய் ஆக்சுவலா ஆனியன் வந்து எண்ணெயில நல்லா வதங்கணுங்க. அந்த எண்ணெயில வதங்கினா மட்டும்தான் அந்த ஆனியன் இருக்கு இல்லையா, அந்த ஆனியன் இருக்கிற ரா ஸ்மெல்லு, அது பச்சையா இருக்கும் இல்லையா, அந்த பச்சையா இருக்கிறது எல்லாமே அந்த எண்ணெயில நல்லா குக் ஆயிக்கும். குக் ஆனதுக்கு அப்புறமா அதுலதான் டேஸ்டேவும் இருக்கு. அதுக்கப்புறமா என்னென்ன பொருட்கள் தேவையோ நீங்க அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நல்லா குக் பண்ணாமலேயும் டொமேட்டோவை ஆட் பண்ணீங்கன்னா அந்த டொமேட்டோவோ ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ் லைக் அதுல தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து இதுலயும் ஆனியன்லயும் தண்ணி இருக்கும். ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயில்ல வந்து நல்லா குக் ஆயிடுக்காது. அது ஸ்டில் வந்து அது வந்து ஒரு ராவாவே தான் இருக்கும். ஸோ அதனால டைம் கொடுங்க அதுக்கு குக் ஆகுறதுக்கு. ஸோ குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து லைக் ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் அடுத்தடுத்து ஆட் பண்ணமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கே தெரியும் பாருங்க, நல்லா கலர் சேஞ்சஸ் ஆயிருக்கு, நல்லா ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பேஸ்ல. ஸோ தான் ஸ்டேஜ் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 5 நம்பர்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன் நான். பிரியாணிக்கு ஒரு 2 டொமேட்டோஸ், ஒரு 1.5 டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 2 டொமேட்டோஸ் போட போறேன் நான். அப்பதான் உங்களுக்கு அந்த கிரேவி கிடைக்கும். மிச்சத்தை ரசத்துக்கு வச்சுட்டேன். ஃபுல் ஃப்ளேம் வச்சிட்டேன் போனா. ஸோ இது கொஞ்சம் டொமேட்டோ ஆனியன் நல்லா ஸ்மாஷ்ட் ஆகட்டும். ஸோ இது ஸ்மாஷ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா டக்குன்னு ஆயிடும். உப்பு ஆட் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம், இது வதங்கிறதுக்கு. இது கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. ஸோ அது வரைக்கும் இதை விட்டுடலாம். ஓகே, நல்லா டொமேட்டோ நல்லா வந்து ஸ்மாஷ்ட் ஆயிடுச்சு, ஆனியனோட சேர்ந்து நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காரம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் மசாலா, வீட்லயே அரைச்ச மசாலாங்க. ஸோ இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த மசாலா எங்க அத்தை தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஒரு 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 6 மந்த் வரும் நான் அரைச்சு வச்ச மசாலா. உங்ககிட்ட பேசிட்டே நிறைய ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு 6 ஸ்பூன் போட்டேன். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் நான். ஸோ அது ஓரளவு இருக்கும் உப்பு டேஸ்ட். அப்புறம் இப்போ காரம் போட்டிருக்கேன். இதுல கொஞ்சம் நீங்க ஆயில் வந்து ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலா வந்து மசாலாவோட ரா ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் போயிடும். ஸோ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் ஓரளவு. ஏன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால வாட்டர் ஆட் பண்றேன். இந்த வாட்டர்லேயும் கூட அது நல்லா குக் ஆகும்.
இந்த அளவு ஓகே. ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்சம் தண்ணியிலேயே கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஆக்சுவலா. அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கறிக்கு நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி சைட்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த மசாலாலாம் குக் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு காரம் தேவைன்னா அதையும் ஆட் பண்ணிட்டு குக் பண்ண விட்டுருவேன். ஸோ லெட் இட் குக். இப்போ வந்து இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. வாட்டர் 1 டம்ளர் வாட்டர் விட்டுருந்தோம் இல்லையா, பாருங்க அந்த தண்ணி எல்லாம் அப்படியே ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா மசாலா ஓரளவு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாவோட. அண்ட் நான் உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன், சால்ட்டு அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த சிக்கனுக்கான சால்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம்லாம் ஓகே, ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி 2 பச்சை மிளகா அண்ட் மசாலா போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த காரம் ஓகேவானதாக தான் இருக்கும். இருந்தாலும் குக் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நமக்கே தோராயமா தெரியும் நம்ம அந்த சால்ட் ஆட் பண்ணும்போது. ஸோ எனக்கு கணக்கு தெரியுது. ஓகே, இந்த அளவு போதுமானதா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இன்கேஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே கூட நம்ம ஃபைனலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சிக்கன் மசாலா மாதிரி லைக் கறி மாதிரி தான் பண்றேன். இதை குக் பண்ணிட்டு லிட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இதுல இருந்து தண்ணி இறங்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த தண்ணி தான் ஓரளவு கறி மாதிரி ஒரு மசாலா கிரேவி டைப்ல கொடுக்கும், ஒரு கிரேவி டெக்ஸ்சர்ல கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லிட் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், கவர் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நம்ம அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து அந்த கேப்ல வந்து எப்படி வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுருந்தோம் இல்லையா மட்டன். இப்போ 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அதோட ஏரும் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் மட்டன் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு அப்படின்னு. 20 மினிட்ஸ் கிட்ட மட்டன் குக் ஆயிருக்கு. கண்டிப்பா நல்லாவே குக் ஆயிடுக்கும். இருந்தாலும் செக் பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிருக்குதாங்க. ஏன்னா என்னால இந்த பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியா எடுக்க முடியுது. நல்லா சூடா இருக்கு ஆக்சுவலா. மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. 20 மினிட்ஸ் போதுமானதுதான் குக் ஆகிறதுக்கு. ஓகே, ஆக்சுவலாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மட்டனுக்கு தேவையான உப்பு தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ரைஸ் போட போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு
டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஒரு நல்லா உப்பு தெரியுது, சால்ட்டோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது. ரைஸ் போட்டாலுமேவும் அது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஓகே, போதுமானது. காரமும் ஓகேவா இருக்கு, சால்ட்டும் ஓகேவா இருக்கு, அதர் டேஸ்ட் ஆல்சோ குட்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இது பாஸ்மதி ரைஸ், இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ வந்து தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ண போறேன். ஃபோர் அண்ட் ஆஃப் கப் ரைஸ் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ரைஸ் தான். தண்ணி இருக்கிறதே போதுமானது. தண்ணி வந்து நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் ரைஸ்லாம் ரொம்ப நல்லா ஊறி இருந்ததுன்னா ஓவர் குக் ஆகிடும், லைக் நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோம். அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அப்போனா தான் பிரியாணி ஃபைனலாக அது வந்து வர்றது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸை வந்து இந்த மட்டன் மசாலாவோட. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து வச்சிடலாம், லிட்டை கவர் பண்ணி. ஓகே, ஸோ இது வந்து சீல் ஆகி தான் இருக்கு. ஸோ அண்டு ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து அந்த மோடில் செட் பண்ணிக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் தேவை கிடையாது. ஸோ குக்கிங் டைம் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ லெஸ் பண்ணிக்கலாம். ஓ மை காட், லெஸ்ஸில் போகுதா ஜாஸ்தி போகுதா? ஓகே ஓகே, லெஸ் ஆகுது. இல்லை, நீங்கள் இங்கேயே கூட ஷார்ட்கட் இருக்கு. ஆக்சுவலாக ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா 14, நெக்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் காட்டும். ஸோ 10 மினிட்ஸ் இப்போ வந்து 10 மினிட்ஸில் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாங்க. பாருங்க, நான் சிக்கன்ல ஆக்சுவலா கொஞ்சம் அது மசாலா போட்டு சிக்கன் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். நான் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா குக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. லிட் போட்டு தான் மூடி இருந்தேன், இருந்தாலும் பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருச்சு. நீங்களே பார்ப்பீங்க. இங்க பாருங்க, ஒரு கறி மசாலா லைக் ரொம்ப கிரேவியாவும் இல்ல தண்ணியாவும் இல்லாம ஒரு மசாலா மாதிரி இருக்கு. ஒரு சைடுல வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கு. ஸோ இதுதாங்க ஸ்டேஜ். இது நல்லாவும் குக் ஆயிடுச்சு சிக்கன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம வந்து மல்லி இலையை நம்ம வந்து தூவி சிக்கன் மசாலாவை குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்துங்க, எக்கு வந்து நாங்க வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தோம். அது வந்து அதுவும் இன்னொரு டிஷ்ஷு. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கு வந்து பாயில்டா இருக்கு. ஸோ அது பிளெயினா வைக்காம இந்த சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, இந்த ஐடியா எங்க ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு. ஸோ சிக்கன் மசாலால இந்த இதை வந்து எக்கை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட மசாலா வந்து இந்த எக்ல வந்து ஆட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா ஓரளவு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா அந்த எக்கை வந்து தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எக் மசாலாவா இருக்கும், லைக் பிளெயினா இல்லாம அதுவுமே ஒரு எக் மசாலாவாயிடும். ஓகே, அவ்வளவுதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி குக் ஆயிட்டு இருக்கு. சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. ஒன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அனதர் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா ரைத்தா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் நான். அவ்வளோதான். வரப்போகிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இதை அடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. அந்த மசாலாலாம் வந்து நல்லாவே இந்த மட்டனில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒரு பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பிட்டு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you the next video.